ஐபிஎல்லோட 58வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுக்குமே இது முக்கியமான போட்டி. ரெண்டு டீமுமே பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்காங்க. டிசி ஆரம்பத்தில் வெற்றிகளை குவிச்சாலும் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் சூப்பராகவே விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க 2 பாயிண்டோட அவங்களோட கையை உயர்த்திக்கலாம். யார் பண்ணுவாங்க? @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 சூப்பராக இருக்குது. டிடிஎஸ் ஜிஎஸ்டி கிடையாது. நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஆப். ரெகுலராக கிவ்அவேஸும் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, நார்மல் லீடர் போர்டு, அதுலேயும் செட்டாக பார்ட்டாக பிரித்து கொடுக்குறாங்க. அந்த வகையிலையுமே ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் ப்ரெடிக்ஷனில் பெஸ்ட்டாக இருக்கீங்களா? பிச்சை பார்த்ததுக்கப்புறம் உங்களால் கணிக்க முடியுதா? பர்டிகுலராக இந்த பிளேயர் 50 அடிப்பார், இந்த பர்டிகுலர் பிளேயர் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுப்பார், 2 விக்கெட் 3 விக்கெட், இப்படிலாம் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே Real 11 நிறைய ஏர்னிங்ஸை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சாலால தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது. த்ரூ அவுட் த டே மழை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட் தான். பட் லைட் ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படின்றது தான். ஆனால் மேட்ச் டைமில் மழை இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அந்த முன்னாடி பெஞ்ச மழை கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை மோஸ்ட்லி முழு கேம் நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான். ஐபிஎல்லில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. May 8 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 14 போட்டி. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான வெற்றி 9, சேஸ் பண்ணுறதுக்கான வெற்றி 5 இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே பேசர் சப்போர்ட்டு, ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது. அதே நேரத்தில் பேசரும் நிறைய விக்கெட் எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல பேட்டிங் ட்ராக்கு, ஓப்பனர்ஸ் டீசெண்டாக என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். வேரியேஷன் கொடுக்குற பேசஸ் இங்கே விக்கெட் எடுக்க முடியும். பட் கண்டிஷன் ஓவர் காஸ்ட்டாக இருக்கனால இனிஷியலாக ஸ்விங் கிடைக்குமா, இந்த மாதிரி இடத்துல தான் யோசிக்கணும். பட் இனிஷியல் ஸ்விங் அவ்வளோவா இருக்காது. பால் வேணால் கொஞ்சம் நின்று வரலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டார்ட்டில் கொஞ்சம் பால் ஸ்கிட் ஆகும். அந்த இடத்த மேனேஜ் பண்ணி ஆகணும். அது நிறைய போட்டிகளில் பார்த்துருக்கோம். அதனால தான் அந்த செகண்ட் ஹாஃப் மேனேஜ் பண்ணாமல் விக்கெட் கொலாப்ஸ் ஆகும்போது அந்த ஸ்கோரை ரீச் பண்ண முடியல. ஆவரேஜாக 208 கடந்த 5 போட்டியில் அப்படிங்கும்போது இங்கே எப்படி ஸ்கோர் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் விக்கெட்ஸ் அதிகமாக விடுறாங்க அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. RCB 241க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. CSK 167க்கு 9 கடந்த 5 போட்டியில். அதை ஓவராலாக பார்க்கும்போதும் CSK தான் லோ ஸ்கோரு 120க்கு 7 அப்படின்ற மாதிரி. 190 above 3 times on medium score 2 times. பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. முலான்பூராக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், அப்படி தான் இருந்திருக்கு. பட் இந்த சீசன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றனால இந்த நம்பரை பெருசாக யோசிக்க வேணான்னு தான் சொல்லுவேன். 14 போட்டிகளில் 6ல் வின்னு, 8ல் லாஸ். இதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் தான் 5 வின்னு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 187 ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 154. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் விக்கெட்டை பாருங்கள் 4 தான். சேஸ் பண்ணும்போது விக்கெட்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே சேஸே 123 தான். அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப்பு தான். சேஸ் பண்ணுறப்ப பஞ்சாப் கிங்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. டெல்லி 4 போட்டி விளையாண்டுருக்காங்க. அதில் 2 வின்னு 2 லாஸு அண்ட் ஈக்குவலாக இருந்திருக்குது. அண்ட் 213 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 145 சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரீசன் நம்பர் பாருங்கள், 236, 241, 163, 187 இது மீடியம் ஸ்கோரு அண்ட் 213 இந்த மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக ரீசெண்டாக சூப்பராக ட்ராக் இருக்குது. அதில் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் நின்று வரும், மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா செம்மையாக விளையாட முடியும். அண்ட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அப்படின்னாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படி தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பஞ்சாப் கிங்ஸு பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நிறைய இந்தியன் டாப் ஆர்டர் பிளேயர்ஸு. ஜோஸ் இங்கிலீஷை மட்டும் இடையில சொருகுனாங்க. அது போன போட்டியில் தான் சொருகுனாங்க. அவரோட ரேட் அனுப்புனதை கூட பார்த்தோம். அண்ட் ஓப்பனர் இனிஷியலாக பிரியான்ஸ் ஆர்யாவோட விக்கெட் விட்டதுனால ஜோஸ் இங்கிலீஷ் அனுப்புனாங்க. அங்கே ஹேண்டியாக குயிக் இன்னிங்ஸ் ஒரு கேமியோ அப்படின்ற மாதிரி ஆடினார். ஜோஸ் இங்கிலீஷ் இந்திய கண்டிஷனில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. என்னதான் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவார் அப்படின்னா கூட ஸ்ரேயாஸ், நெகல் வதேரா, சசாங் இவங்கெல்லாம் டீசெண்டாக விளையாடுறாங்க. ஃபார்ம் பேஸில் ஸ்ரேயாஸோட கன்சிஸ்டன்ட் நல்லா இருக்குது. பிரப்சிம்ரனும் அந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டார். பிரியான்ஸ் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் கொடுத்த மாதிரி இப்போ இல்லை. ஆரம்பத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, அப்போ பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்ட் இல்லை. சசாங்கோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஸ்டோய்னிஸு, மார்க்கோ யான்சன், ஒமர்ஸா இவங்கெல்லாம் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்த இடத்துல இருக்காங்க.
பட் ஒமசாய் ரொம்ப லேட்டாக வரது மைனஸ், அதே நேரத்தில் ஸ்டோயினிஸ் லேட்டாக வரது மைனஸ் தான். பட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க, அதே நேரத்தில் நல்லா போயிட்டு இருக்குங்கும் போது ஸ்டோயினிஸை மேலே அனுப்புறது, ஒமசாயை மேலே அனுப்புறது, யான்சனை மேலே அனுப்புறது பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் ஹிட்டிங் பேஸில் யான்சன் ஸ்டோயினிஸை மேலே அனுப்ப வாய்ப்பு. அஸ்தீப், ஜஹல், வைஷாக் உங்கள் 3 பேரும் டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காங்க. வைஷாக் முதல் போட்டியில் நல்லா பண்ணார், அதுக்கப்புறம் நிறைய பிரேக்கு. அண்ட் போன போட்டியில் வந்தார். இந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இவரை தான் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பிராருக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஹர்ஷ்தீப், ஜஹல் டீசெண்டாக போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு மிச்சல் ஓவனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒரு பாயிண்டில். மேக்ஸ்வெல் இன்ஜுரி இந்த சீரியஸ் விட்டு வெளியில் அப்படின்றனால இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஓவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா ஹிட்டிங் பேஸில் பயங்கர ஸ்ட்ராங் ஹிட்டர் ரீசெண்டாக பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். நிறைய விமர்சனம் மிச்சல் ஓவன் மேலே பாகிஸ்தான்லேருந்து சடனாக இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டதுனால அந்த டீம் குவாலிஃபை ஆகலை, அதனால தான் இங்கே வந்தார் அப்படின்னா கூட நிறைய ட்விட்டரில் இவரை பற்றி மோசமான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து டீசன்ட் பிளேயர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் ரீசெண்டாக. நம்ம பிரியான்ஸ் ஆர்யா ரீசன் நம்பர் பாருங்கள், ஒரு சில இடங்களில் ஓகே, கண்டிப்பாக மிடில் இருக்க இந்த 3 ஓகே. பிரிப்சிம்ரன் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. கடந்த 4 போட்டியில் நம்பர்ஸை பாருங்கள், இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷாட் மேக்கிங் இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷு லேட்டாக வராரு அப்படிங்கிறது தான். போன போட்டியில் ஏழை அனுப்புனாங்க, 14 பால் 30 அப்படின்றத பண்ணார். 4 6 ஒரு 4. ஸ்ரேயாஸ் ஐயர் ரீசெண்டாக சூப்பராக இருந்திருக்கார். கடந்த 3 போட்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸு. நெஹல் வதேரா கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. ஆரம்ப போட்டியில் ஒரு அதிரடியை ஷோ பண்ணார், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. அவரோட பேட்டிங் ஆர்டர் மேலே கீழே அனுப்புறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அவரோட பொசிஷன் தெரிஞ்சு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கலாம், பொசிஷன் மாறிட்டு இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் அவ்வளோவா இருக்காது. சசாங் சிங் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார் பாருங்கள். கடந்த 3 போட்டியில் லேட்டாக வராரு, இருந்தாலும் அந்த இடத்த சரியாக ஃபில் பண்ணுறாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோயினிஸு வந்தால் டீசெண்டாக விளையாட முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. பட் இந்த சீசனில் ஆரம்பத்தில் நிறைய வாய்ப்பு மேலே கொடுத்தாங்க, அந்த சக்ஸஸ் இல்லை. மார்க்கோ யான்சன் வரும்போது ஹிட் பண்ணக்கூடிய குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸ்லையும் டீசெண்டாக பண்ண முடியும். ஒமர்சாய் அவ்வளவா இல்லை, அதுக்கு காரணம் ரொம்ப லேட்டாக வரார் அப்படின்ற அந்த இடம் தான். அண்ட் பவுலிங் பேஸில் ரீசெண்டாக ஸ்டோயினிஸுக்கு விக்கெட்டே இல்லை, 5 மேட்ச்லேயும் விக்கெட் எடுக்கல. ஓவராலாக டிசிக்கு எகென்ஸ்டாக இல்லை, தரம்சாலால் இல்லை. யான்சன் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற, அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் டீசெண்டாக ஒரு இன்னிங்ஸை கொடுக்க முடியுது. ஒமர்சாயோட விக்கெட் டேக்கிங் கடந்த 2 போட்டியில் இருக்குது. அஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் போன போட்டியில் சூப்பர் ஏர்லியாகவே ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இந்த கண்டிஷன் ஃபேவர்னு சொல்லலாம். என்னதான் வந்து ஏர்லியா ஸ்விங் கிடைக்காது, அந்தளவுக்கு ட்ராக் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த சில்னஸ்ஸு அடிஷ்னலாக இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர், குறிப்பாக ஸ்விங் கைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மைண்ட் பெட்டராக ஒர்க் ஆகும், பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. அதுதான் அஸ்தீப்புக்கு போன போட்டியை பொறுத்த வரைக்கும் நடந்தது. அண்ட் தரம்சாலால் அதுக்கு முன்னாடியில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுத்தார் அப்படின்னு இருந்தது. பட் போன போட்டியில் ரன்ஸும் கொடுக்கல, விக்கெட் சூப்பராக எடுத்தார். ஜஹல் கொஞ்சம் டஃப் கண்டிஷன் தான் இருந்தால் கூட டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். ரீசெண்டாக ஒரு 4-4 எடுத்தார். சொல்லப்போனால் 2 4-4 கடந்த 5 போட்டிகளுக்குள்ளே அப்படிங்கிறதும் இருக்குது. வைஷாக் கஷ்டப்படுறார், போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு, அதனால தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிச்சாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நல்ல பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் ஆர்டரில் ஃபாஃப், கருண் நாயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்டார்ட் ஓகேவா? கருண் நாயர் ஓப்பன் பண்ணுற பேட்ஸ்மேனா? அபிஷேக் பொருளே ஓப்பன் பண்ண வச்சுருக்கலாம், கருண் நாயர் 1 down அப்படின்ற ஸ்டேஜுக்கே வச்சுருக்கலாம். பட் ஏதோ திங்க் பண்ணுறாங்க, ஆனால் கிளிக் ஆகலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் சில பேர் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம் கூட வைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் இருக்கிறது ஓகே. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அது பவர் பிளேயில் இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் அப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் எடுத்துக்கிற வேலையெல்லாம் இல்லை, பால் 1லேருந்து ஹிட் பண்ணணும். அது வந்து அபிஷேக் பொருள் மாதிரி ஆட்கள் பண்ணுவாங்க. பெஸ்ட்டாக பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது கேள்வி தான். பட் கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க. மிடில் பேஸ்லேயும் இந்தியன் பேட்டர் இருந்தால் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ண முடியும். கேஎல் ராகுல் நல்லா பண்ணுவார். அதனால் நம்பர் 4 பொசிஷன் அவருக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். விக்கெட் கீப்பரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. போன போட்டியில் அபிஷேக் போரில் இம்பாக்ட் சப்பில் வெளியில் தள்ளனால கேஎல் ராகுல் தான் பண்ணியிருக்கணும். பட் மழை காரணமாக அந்த போட்டி நடக்கலைங்கிறனால கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங்கை பார்க்கல. பட் அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார் அப்படின்றதும் இருக்குது. அக்சர் ஓரளவுக்கு பேட்டிங் வச்சிருக்காரு. பட் ஸ்டில் பெட்டராக பெரிய இன்னிங்ஸ் பில்டர் அப்படின்னு சொல்ல முடியல. ஸ்டம்ப்ஸ் இந்த டாப் ஆர்டரில் அவ்வளோ சக்ஸஸ் இல்லாதனால சொல்லப்போனால் கேஎல் ராகுல் கூட நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிற ரீசெண்டாக.
அந்த இடத்துல ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ் அந்த 30+ 40+ அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. எடுத்துகிட்டு கொண்டு போகிறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் மிடில் ஆர்டர் பேட்டராக. விப்ராஜ் நிக்காமும் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. அசுதோஷ் சர்மா சூப்பர் பிளேயர். கண்டிப்பாக இந்த இடம் அவருக்கான இடம் கிடையவே கிடையாது. அவர் நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷனில் வந்தால் பெரிய பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஃபினிஷராகவே யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், குவாலிட்டி பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கருண் நாயர் மாதிரி பிளேயரை மேலே வச்சு இவரை இன்னுமே கீழே தள்ளுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கூட எடுத்துக்கிட்டு அசுதோஷ் சர்மாவை மேலே வச்சுக்கலாம். அது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும், பார்க்கணும். அண்ட் ஒரு பவுலர் ஆஃப் பண்ணிட்டு கூட ஃப்ரேசர் மெக்கர்க் மாதிரி ஆட்களை மறுபடியும் கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டரில் பண்ணுவாங்களா பார்க்கணும். அண்ட் ஸ்டார்க்கு, சமீரா 2 ஓவர்சீஸ் பவுலர்ஸு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் யாதவோட பவுலிங் ரீசெண்டாக டவுன் ஆகிருக்கு. அதில் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் டவுன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நட்ராஜன் போன போட்டியில் வாய்ப்பு, பட் பவுல் பண்ணலை. மழை காரணமாக செகண்ட் ஹாஃப் நடக்கலை அப்படின்னால பவுல் பண்ணலை. கண்டிப்பாக என்ன மாதிரி குவாலிட்டி பவுலர் அப்படின்னு நமக்கு தெரியும். யார்கர் நட்ராஜன் அப்படின்னே பேர். ஃபாஃப் பாருங்கள், ரீசெண்டாக ஓகே 250 அடிச்சிருக்காரு அப்படின்னா கூட முன்னளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் ஃபாஃப்ட்ட இருக்குது. கருண் நாயர் ரீசெண்டாக டோட்டலாகவே ஃபெயிலியர், ஒரே ஒரு 30+ அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி முதல் போட்டியில் நல்லா விளையாண்டார். அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது அவ்வளோ கிரேட்டாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணலை. அபிஷேக் போரல் ரீசெண்டாக ஒரு 50 அடிச்சிருக்காரு, அது ஓகே. டெல்லியில் கொஞ்சம் பெட்டராக விளையாடுவார். அதர் தென் மற்ற பிளேஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது. கேஎல் ராகுல் அந்த கண்டிஷனில் நல்லா விளையாடுறாரு. ஹோம் கண்டிஷனில் ஒரு பெட்டராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்கணும். அண்ட் ஒரு பாயிண்டில் தரம்சாலாவில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். அதுக்கு முன்னாடி பஞ்சாபுக்கு விளையாண்டதுனால அந்த பாயிண்டில் ஒரு வேளை இன்னைக்கு கேஎல் ராகுல் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரோன்னு யோசிக்க தோணுது. அக்சரு ரீசன் நம்பர் பாருங்கள், ஓரளவுக்கு அந்த பேட்டிங்கில் கொஞ்சம் பரவாயில்ல நம்பர் கொடுக்குறாரு. பவுலிங்லேயும் உள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸோட நம்பர் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு போட்டியில் டவுன் அப்படின்னா கூட அதர் தென் 41, 34, 31, 34 இதெல்லாம் கண்டிப்பாக வந்து 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கிறதுக்கான பாயிண்ட்டு. விப்ராஜ் நிக்காமும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு, டீசெண்டாக பண்ணுறாரு. ஈவன் அசுதோஷ் சர்மாவுக்கு ஓவராக விப்ராஜ் நிக்காம அனுப்புகிறாங்க. இது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அசுதோஷ் இவ்வளோ லேட்டாக வந்துமே அவர் ஒரு சில இன்னிங்ஸ் டீசென்ட் இன்னிங்ஸாக கொடுத்துருக்காரு. பவுலிங் நம்பர் அக்சர் பாருங்கள், ரீசனாக 2 விக்கெட். ஆரம்பத்தில் விக்கெட்டே எடுக்காமல் போயிட்டு இருந்தது. அவர் விக்கெட் எடுக்காமல் இருக்கும்போதெல்லாம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க. அவர் விக்கெட் காலம்குள்ளே வந்தார், டெல்லி கேபிட்டல்ஸ் தூக்குறாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்க் அண்ட் குல்தீப் அந்த பாயிண்டில் வச்சா ஆகணும். ஏன்னா ஸ்டார்க்கு குல்தீப்போட விக்கெட் டேக்கிங் கம்மியாச்சு, டெல்லி டவுன் ஆயிடுச்சு. விப்ராஜ் நிக்காம் போன போட்டியில் 2 விக்கெட். அதுக்கு முன்னாடி 5 போட்டியில் சொல்லப்போனால் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கறதில்ல. ஓவர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். விப்ராஜ் நிக்காம் மாதிரி பவுலர்ஸுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வகையில். ஸ்டார்க்கு போன போட்டியில் 3 விக்கெட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு முன்னாடி பாருங்கள் விக்கெட்ஸே எடுக்கலை. துஷ்மந்த சமீரா விக்கெட் டேக்கிங்கில் கடந்த 3 போட்டியில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ரீசெண்டாக விக்கெட்டே எடுக்க மாட்டார், ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கார். நட்ராஜன் போன வருஷம் தான் சில போட்டிகள் விளையாண்டாரு. போன வருஷம் அவ்வளோ கிரேட்டான வருஷம் நட்ராஜனுக்கு கிடையாது. ஸோ இந்த வருஷம் பார்க்கணும் ஆஃப்டர் இன்ஜுரி என்ன மாதிரி அவுட்புட் கொடுப்பார் அப்படின்ட்டு. 2 டீம்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப் கிங்ஸ் ரொம்பவே பெஸ்ட் சைடு, நல்லா இருக்காங்க. அண்டு பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது உமர்சாய் நம்பர் 9ல் வராருங்கும்போது இந்த பேட்டிங் டெப்த் எப்படி இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பயங்கர பேட்டிங் டெப்த்து. அதே நேரத்தில் ஃபார்ம் பேஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா இருக்கார். பிரப்சிம்ரன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டாப் ஆர்டரில் 2 ஃபார்ம் பிளேயர்ஸு. இங்கிலீஷ் ஆர்யா ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, சில நேரங்களில் மாட்டிக்கிச்சுன்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது இருக்குது. வதேரா கொஞ்சம் டவுனில் இருக்கார். சசாங் நல்லா இருக்கார். ஸ்டோயினிஸ் டவுனில் இருந்தாலும் எந்த நேரத்தில் என்ன மாதிரி பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அந்த பயர் ஹிட்டிங் இருக்குது. சொல்லப்போனால் கடைசி 10 பால் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்தால் அந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாலாம் அவுட் ஆக மாட்டார். ஹிட் பண்ணிட்டு தான் போவார். அந்த விஷயம் இருக்குது. யான்சன்ட்டே அது இருக்குது, உமர்சாயிட்டே அது இருக்குது. இந்த பேட்டிங் டெப்த்து பஞ்சாப் கிங்ஸுக்கு பயங்கரம். அண்ட் டிசியை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னா அசுதோஷ் சர்மா வரைக்கும் டெஃபினட்டாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஃபாஃபோட அந்த பழைய ஃபார்ம் இருக்கா? கருண் நாயர் நர்வ்ஸ் இல்லாமல் விளையாடுவாரா? அபிஷேக் போரல் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாரா? கேஎல் ராகுல் ஓரளவுக்கு ஓகே, ஸ்டில் ரீசெண்டாக அந்த 30s ரேஞ்சில் இருக்கிறது கொஞ்சம் கேள்வியாக இருக்குது. அக்செப்ட் பெருசாலாம் போகிறதில்ல. ஸ்டப்ஸ் அந்த 30s ரேஞ்சில் அவர் ரொம்ப லேட்டாக வரதுனால அங்கே யோசிக்க முடியல. இந்த மாதிரி டிசி கிட்ட இருக்கிற டவுன்னால பஞ்சாப் கிங்ஸுக்கு அட்வான்டேஜ் அதிகம்னே சொல்லுவேன். அண்ட் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக வந்து டிசிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்டார்க்கு, சமீரா, நட்ராஜன் சூப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸு. இதில் குல்தீப் அண்டு அக்சர் பட்டேல் ஸ்பின் கோம்போ
பர்ஃபெக்டாக அந்த பவுலிங் இருக்குது. பட் இங்கேயுமே டிசி கிட்ட விக்கெட் டேக்கிங்கில் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் டவுன் ஆனது இருக்குது. அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது கூட ஹர்ஷ்தீப் ஜஹல் ஃபார்முக்குள்ளே வந்துட்டாங்க. யான்சன், ஒமர்சாய் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. வைஷாக் விஜயகுமார் மட்டும்தான் வீக் லிங்காக இருக்கார். அவருமே முதல் போட்டியில் என்ன பண்ணால் போன போட்டி கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் போட்டி, அதில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார். ஸோ அதர்வைஸ் டீசன்ட் பவுலர். அண்ட் நியூ பாலில் ஹர்ஷ்தீப், யான்சன் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி பிளேயராக இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு. ஒமர்சாய் பாசிபிளாக மிடில் லேட்டாக பவர் பிளேலேயே ஒரு ஓவர் கூட வீசலாம். வைஷாக்கு ரொம்ப லேட்டாக எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். யுஸ்வேந்தர் ஜஹல் ஆஃப்டர் பவர் பிளே வீசலாம். தேவைப்பட்டா ஸ்டோயினிஸோட ஒரு சில ஓவர். டிசியை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் சமீரா, ஸ்டார்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பவர் பிளே எண்டில் நட்ராஜன் அண்ட் மிடில் பேஸில் குல்தீப், அக்சர் பட்டேல். அண்ட் இந்த இடத்துல அக்சரன் நியூ பால் எடுத்து வீச வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா கூட இவன் சொல்ல போனால் அக்சரன் நியூ பால் எடுத்து நிறைய டைம் வீசியிருக்காரு. இங்கே வந்து ஆர்யா, பிரப்சிம்ரன் 2 இந்தியன் பேட்டர்ஸ்னால கண்டிப்பாக பேஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அதையும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் தோணுது. பவுலிங் ஆப்ஷன் ஸ்டோயினிஸு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக இருக்கார். மோஸ்ட்லி 5 ப்ராப்பர் பவுலர் இருக்காங்க. யார் ஓவர் குறையும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. வைஷாக்கோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது விப்ராஜ் நிகாமோட ஓவர் நிறைய நேரங்களில் குறையுது. அண்ட் நட்ராஜன் வந்திருக்கனால மோஸ்ட்லி அவரோட ஓவர் தான் குறையும்னு நினைக்கிறேன். ஃபுல் கோட்டா இங்கே யான்சன், ஹர்ஷ்தீப் அண்ட் ஜஹல். யான்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் தான் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. ஸ்டார்க்கு, நட்ராஜன் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. அண்ட் இங்கே ஸ்டார்க்கு, குல்தீப் அண்ட் நட்ராஜன் ஃபுல் கோட்டா வீசுவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு போட்டியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்குமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டிசி அவங்களோட ரெகுலர் இன்டென்ட் எடுத்து வந்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் மழை அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு. மழை பெய்யும் போது டாஸை வின் பண்ணணும், டாஸை லூஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அதனால் ஆர்சிபியோட தோத்தாங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு. இன்னொரு பக்கம் நோ ரிசல்ட்டாக போச்சு. பஞ்சாப் கிங்ஸ் 200+ அடித்ததுக்கப்புறம் கொல்கத்தா கொஞ்சம் டவுனில் இருந்த அந்த சுச்சுவேஷனில் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சூழலில் நோ ரிசல்ட்டாக போயிடுச்சு. அது ஒரு பக்கம். அண்டு ரீசண்டாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபேவர், மேபி அது பெட்டர் ரிசல்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் டிசிக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக போன போட்டி 133 தான் அடித்தாங்க. சன்ரைசர்ஸ் அந்த இடத்துல டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். மழை காரணமாக நோ ரிசல்ட், அதனால் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது. ரீசெண்டாக டிசியோட வின்னு பார்த்தா ஒரு வின்னு தான். கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க. லாஸ்ட் 10 மேட்சஸ் பிபிகேஎஸ் அண்ட் டிசின்னு பார்க்கும்போது டிசியோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ் இப்போ இருக்கிற காம்பினேஷன் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். அந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாப் 14 என்னோட மைண்டில் பார்த்துக்கங்க. இப்போதைக்கு இப்போ இருக்கிற 11 பேஸில் சில மாற்றங்கள் செஞ்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கலாம். அண்ட் ரெயின் ஃபோகாஸ்ட் இதை பேஸ் பண்ணியும் கொஞ்சம் யோசிக்கணும். பிக் பேஸில் கருண் நாயர் ஓப்பன் பண்ணுறார். 1 செகண்ட் அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? மேபி மாற்றம் செய்வாங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி இருந்தாருன்னா டீசெண்டாக சில நேரங்களில் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஜோஸ் இங்கிலீஷை ப்ரொமோட் பண்ணுறாங்க. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியும். சில நேரங்களில் ட்ரை பண்ணுங்கள். ஒமர்சாய் பவுலிங் பேஸில் 4 ஓவர் வீசலாம். நட்ராஜன் எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். பிரப்சிம்ரன், ஸ்ரேயாஸ் அண்ட் அக்சரை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணுறாங்க. பிரப்சிம்ரன் சில நேரங்களில் இந்த இம்பாக்ட்ஸ் வரதுனால ஆன் டைமில் கொஞ்சம் கேப்டன் லெவல் குறைய செய்யலாம். பயன் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல், ஸ்டார்க்கு, ஹர்ஷ்தீப். கேஎல் ராகுல் அவங்களுக்கு ஆப்போனண்ட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பெங்களூரில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட விளையாடும்போது பயங்கர சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி அவங்களோட ஆப்போனன்ட்ஸோட டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காருங்கிறதுனால இதுக்கு முன்னாடி பஞ்சாப்காக விளையாண்டுருக்கார். பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக இப்போ விளையாடுவார் அப்படின்றதுனால அந்த இடத்துல டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற அந்த பேஸ்லையும் கேஎல் ராகுலை யோசிக்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷ்தீப் இந்த மழை பெய்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற பவுலர். குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் எந்த பவுலர் இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஹர்ஷ்தீப் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது, கொஞ்சம் கண்டிஷன் வந்து ஃபேவரபிள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மழை இல்லாமல் இருக்கணும், அது முக்கியம். ஸ்விங் இருக்கிறதுனா மழை முன்னாடி பேஞ்சிருக்கணும். இந்த டைம் பால் போடுறேன், அந்த பால் வந்து ரன் பிளேஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்க்கு வேறு லெவல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்க்கை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸ்டார்க் அண்ட் ஹர்ஷ்தீப்பை. ஐபிஎல்லோட 58வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் விக்கெட் கீப்பர்
கேஎல் ராகுல், பிரப்சிம்ரன் ரெண்டு பேருமே பிக் பண்ணிக்கலாம். கேஎல் ராகுல் கண்டிப்பாக டீசெண்டாக விளையாட முடியும். குறிப்பாக இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்கணும். பிரப்சிம்ரன் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். அபிஷேக் போரல், ஜோஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு கன்சிடரபிள். பட் பேட்டிங் ஆர்டரில் ஜோஸ் இங்கிலீஷோட இடம் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. அபிஷேக் போரல் நம்பர் 3 இல்லை ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். வெளியில் அவ்வளோ கிரேட்டாக விளையாடல, டெல்லியில் விளையாடுற அளவுக்கு. ஸ்ரேயாஸ் நல்ல சாய்ஸு. பிரியான்ஸ் ஆர்யா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஃபாஃப் ஒரு சில இடங்களில் பட் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, பார்க்கலாம். அண்ட் மழை பெய்யல இந்த மாதிரி இடத்தையும் பார்க்கணும். ஸ்விங் இருந்தால் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய எபிலிட்டி ஃபாஃபுக்கு இருக்குது. ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸ் எடுக்கலாம். கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி யோசிங்க. ஏன்னா மழை பெய்யும் கன்ஃபார்மாக அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லேட்டாக வர பேட்ஸ்மேன் எடுக்கிறத விட ஏர்லியாக இருக்கிற பேட்ஸ்மேனை எடுத்துக்கிறது ஓகே. பட் கண்டிஷன் மழை பெய்யாது, இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லேட்டாக வர பேட்ஸ்மேன் எடுத்துங்க. டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மேட்சஸில் பெருசாக கிளிக் ஆகும், ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஃபாஃப் நான் எடுத்துக்கிறேன், மேலே வருவார் அப்படின்ற அந்த எண்ணத்தில். கருண் நாயர் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர். மார்க்கோ யான்சன், அக்சர் பட்டேல். ஏன்னா கருண் நாயரை பொறுத்தவரைக்கும் ஒரு பாயிண்ட் அடிஷனலாக வைக்கணும். ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருந்திருக்கு. ஆரம்ப போட்டியில் ஐபிஎல் நல்லா விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கரியர் சூப்பராக இருந்தது. அதனால தான் உள்ளே வந்தார்னு சொல்லலாம். இப்போ நர்வ்ஸை ஹோல்ட் பண்ண முடியல. விப்ராட் நிக்காம் பவுலிங் பேஸில் சில ஓவர்ஸ் இருக்காரு, அதனால கன்சிடர் பண்ணலாம். ஒமர் சாய் ஒரு சில இடங்களில் பவுலிங்கில் ஹர்ஷ்தீப், ஸ்டார்க்கு டெஃபினட்டாக எடுக்கணும். ஜஹல், குல்தீப் கொஞ்சம் ஃபார்மில் டவுன் ஆகிறாரு. அண்ட் ஜஹலை எடுக்கிறது கூட ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோவா ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட்டு. நட்ராஜனை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்டு சமீரா இந்த மாதிரி ரெயின்ஃபால் கண்டிஷனில் ரொம்பவே பெஸ்ட் பவுலராக இருப்பார், அதனால் ட்ரை பண்ணுறேன். பேட்ஸ்மேன் சைடு சில பேட்டருக்கு போகணுன்னா போங்க. நான் பவுலர் பேஸில் இப்போ போயிருக்கேன். கேப்டன் கேஎல் ராகுல் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுப்பார்னு நம்புகிறேன். அண்ட் அக்சர் பட்டேல் சேவ் பண்ணுறேன். டீம் பாருங்கள். ஆன் டைமில் கண்டிஷன் பேரில் டெஃபினட்டாக சில சேஞ்சஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, எப்படி ட்ராக் இருக்குது அப்படிங்கிறத டெலகிராமில் நம்ம கொடுப்போம். @MSV Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.